சில பிரிவுகள் வருத்தத்தை கொடுக்கும், சில பிரிவுகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பிரிவு எப்படி சார் நிம்மதியை கொடுக்கும்? இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளோ அன்பாக நாங்கள் எங்களை ஒருத்தர் பார்த்துக்கிறோம், நாங்கள் பிரிஞ்சு போகிற சூழல் வந்துருச்சு, நாங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படின்னா இங்கே எல்லா பிரிவுகளுமே உங்களுக்கு வந்து வலியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சில பிரிவுகள் உண்மையிலே உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்கும். அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால தான் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க. அவர்களை பற்றி நீங்கள் பார்க்காத ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் பார்த்துருக்கலாம், அதனால தான் நீங்கள் பிரிஞ்சு போயிருப்பீங்க. அவர்களை பற்றி நீங்கள் கேட்காத ஏதோ ஒரு விஷயத்தை அந்த கடவுள் கேட்டு இருக்கக்கூடும், அதனால தான் இவங்களுக்கு இவர் தகுதியானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வச்சிருக்கிறார். அதனால் ஒரு பிரிவு ஏற்பட்ட உடனே ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஏன் இந்த பிரிவு நடந்திருக்கு, எதனால் நடந்திருக்கு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்குவமாக உங்களால் நிதானமாக இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே இந்த பிரிவு எதனால தான் நடந்திருக்குது, இந்த பிரிவு நமக்கு நல்ல விஷயம் தான், ஆரம்பத்தில் கொஞ்சம் காயத்தை கொடுத்தாலுமே கூட, ஆரம்பத்தில் பெரிய வழியை கொடுத்தாலுமே கூட, இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே போயிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அப்படிங்கிற ஒரு தினமான மனது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பிரிவை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா பிரிவுகளுமே எங்கள் வருத்தத்தை கொடுக்கறதுக்கு கிடையாது. சில பிரிவுகள் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களுடையது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.